ஹாய், வெல்கம்ஸ் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி எக்கு தொக்கு, முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 முட்டை வச்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசால் பொடி, தாளிப்பதற்கு சோம்பு. ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே 2 சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு பொரிஞ்சோடனே பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கரம் மசாலா நம்ம எடுத்து வச்ச 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். மூடி வச்சிடலாம். இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் முட்டையை இப்படி லேசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாலாம் அதில் நல்லா அப்சர்வ் ஆகும். அப்படியே ஒரு நிமிஷம் வேக விடும். முட்டை தொக்கு நல்லா சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையை சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கிளறி இறக்கணும். சுவையான சத்து நிறைந்த முட்டை தொக்கு தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.